ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிச்சடி செஞ்சுட்டேன். கிச்சடிக்காக குழம்பு மாதிரி பர்குட் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்குட்னால் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் கூட எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம செய்ய போகிறோம். பர்குட்னா கிச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது தமிழில் என்ன செய்கிறது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது மோஸ்ட்லி கிச்சடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நாங்கள் பர்குட்டுன்னு சொல்லுவோம், கட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சூடாயிட்ருக்கு. கடுகு போட்டுக்கலாம். சூடாயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சீரகமோ வெந்தயமோ நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு. அது புளிக்குழம்பு அதான் பர்குட்டு சொன்னல, அதுதான் மெயின். இது தான் போடணும். இது 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கிச்சடிக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சடிக்கு இந்த பர்கர் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட சிக்கன்னு இல்லைன்னா மட்டன் அந்த மாதிரி சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பர்குட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.